அனைவருக்கும் வணக்கம். மணப்பாறை குரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் நடந்த ஒரு கொடூரத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மாதம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். அவ்வளோ நாய் படிச்சுட்டு குருன்ற மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வந்து நடத்திக்கிட்டு இருக்கான். அதில் இந்த நாய் தான் பிரின்சிபல். இதில் சுதான்றவன் அவன் பொண்டாட்டி அவன் குடும்பமாக சேர்ந்து தான் அந்த ஸ்கூலில் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 4வது படிக்கிற ஒரு குழந்தை, வயசு பார்த்திங்கன்னா 9 வயசு இருக்கும். ஸ்கூலில் வந்து கிளாஸ் டீச்சரை வந்து ஒரு கிளாஸ் எடுக்கும்போது ஸ்கூலில் கிளாஸ் டீச்சரை வெளியே அனுப்பிட்டு இவன் பிரின்சிபல் இந்த நாய் என்ன பண்ணியிருக்கான், எக்ஸாம் வச்சுருந்துருக்காங்க. அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை ஒவ்வொரு குழந்தைங்களா பார்த்துக்கிட்டு இருக்கான். அதில் என்ன பண்ணியிருக்கான், ஒவ்வொரு சில குழந்தைங்கள்ட்ட வந்து தப்பாக வந்து தப்பான எண்ணத்தில் கையும் வச்சுருந்துருக்கான். அதில் ஒரு குழந்தை என்ன பண்ணியிருக்கு, வீட்டுக்கு போயிட்டு அழுது ரொம்ப தனிமையாக இருந்திருக்கு. அவங்க வீட்டில் பேரண்ட்ஸ், அவங்க தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் கேட்டிருக்காங்க. என் குழந்தையோட மார்பகத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிகப்பாக இருந்திருக்கு. என்ன ரொம்ப விசாரித்து பார்த்துருக்காங்க. அந்த குழந்தை அதுக்கப்புறம் சொல்லுது, இந்த நாய் கையை வச்சுருந்துருக்கான். இவனெல்லாம் என்ன பண்ணுறது, நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போய் கேஸ் கொடுப்போம் அப்படின்னு போயிருக்காங்க. இல்லை நம்ம போய் எதுக்கு ஸ்கூலில் போய் விசாரிப்போம் ஸ்கூலில் போயிருக்காங்க. அந்த சுதா மராச்சின்ற இன்னொரு ஒரு பிரின்சிபல், அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு சில ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து விசாரிச்சிருக்காங்க. இந்த மாதிரி குழந்தை சொல்லுது உண்மையா இல்லையான்னு. அந்த வசந்தகுமார் மறுத்திருக்கான், இல்லை நான் அப்படி தான் பண்ணுறேன். இவங்க என்ன சொல்லுங்க, சிசிடிவியை நம்ம வந்து செக் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே உண்மையை ஒத்துக்கிட்டான். இல்லை நான் தெரியாமல் இந்த மாதிரி பண்ணிட்டேன். இந்த தப்பு பண்ண உடனே அவங்க கூட இருந்தவங்க எல்லாருமே வந்து அவனை ஒரு கோபத்தில் எதுவுமே பண்ணலை, அடிக்கலை, தண்டிக்கலை, எதுவுமே செய்யலை. இவங்க பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணி எங்கள் ஸ்கூல் பேர் கெட்டு போயிடும், இந்த ஸ்கூல் பேர் கெட்டு போனான்னா நாசமாக போனான்னா இப்படிப்பட்ட ஸ்கூலெல்லாம் இருக்கணுமா, பேர் கெட்டு போயிடுமா, பேர் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கெஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறமும் இவங்க வந்து போனதை மறுத்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளைண்ட் பண்ண போலீஸ் உடனே இந்த நடவடிக்கை தான் எடுக்கலை. அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள், அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே ஸ்கூலை அடித்து நொறுக்கி போராட்டம் பண்ணதுக்கப்புறம் விசாரணையில் எடுத்து இப்போ போஸ்கோவில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. திமுக ஆட்சி இந்த 4 ஆண்டே சாட்சி. இதில் பெருமை பீத்தல் வேறு பீத்திக்கிறானுங்க. இவ்வளோ கேவலமான விஷயம்லாம் நடக்குது. இந்த போஸ்கோன்றது வந்து பார்த்திங்கன்னா இது அதில் ஒரு குழந்தைங்களை வந்து தப்பான எண்ணத்தில் தப்பான இல்லை, ஒரு பாலியல் தொல்லை வந்து பார்வையால் கொடுத்தா கூட வந்து 10 வருஷம் தண்டனைன்னு சட்டம் சொல்லுது. ஆனால் இவங்க அதை பண்ணுறாங்களா? இல்லை, மேக்ஸிமம் அதிகபட்சம் 1 வருஷம் தான் உள்ளதுக்கு போடுறாங்க. இவனுங்களெல்லாம் உள்ளவே போடுவாங்க. தப்பு பண்ணுறான்னு தெரிஞ்சிருச்சு, கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. குழந்தைங்க கேட்டு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தண்டனையே கொடுத்து உள்ளே தள்ளுறதுல பிரயோஜனமே கிடையாது. இவனுங்களை கொல்றதை தாண்டி எந்த ஒரு தண்டனையுமே பெருசாக கிடையாது. கொல்லணும். இது இங்கே மட்டும் இல்லை, கிருஷ்ணகிரியில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு 13 வயசு ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. 3 பேர், அவனுங்களும் 3 பேருமே வந்து ஸ்டாஃப் தான், வாத்தியாருங்க தான். 3 பேரும் அந்த குழந்தைகிட்ட பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கானுங்க. இது அவங்க வீட்டில் சொல்லி அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அவனுங்களை தூக்கி இப்போ உள்ளே போட்டிருக்கு. கேளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் ஒரு ஆட்டோக்காரன் வட இந்தியா ஒரு பொண்ணை வந்து ஆட்டோவில் கடத்தி கூட்டிகிட்டு போயிட்டு 3 பேர் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கானுங்க. அந்த பொண்ணு கத்தில் அங்கே இருக்கிற கூட்டங்கள் எல்லாம் கூடின உடனே அந்த பொண்ணை அங்கே விட்டுட்டு எஸ்கேப் ஆகிட்டு போயிட்டானுங்க. சிசிடிவி எல்லாம் வச்சு அவனுங்களை பிடிச்சி இப்போ உள்ளத்துக்கு போட்டிருக்கு. வேலூரில் ஒரு ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மாதம் ஒரு ப்ரெக்னென்ட் லேடி வந்து போயிருக்காங்க. அந்த கம்பார்ட்மெண்ட்டில் யாருமே கிடையாது. அதை வந்து பயன்படுத்திக்கிட்டு ஒரு நாய் அதை ஃபாலோ பண்ணி அந்த லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறி அவங்கள வந்து பாலியல் தொல்லை கொடுத்துருக்கான். அவங்க ரொம்ப 1/2 மணி நேரம் போராடிருக்காங்க. அவங்க கையெல்லாம் உடச்சி அவங்கள வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கான். சத்தம் கேட்டு பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டில் இருந்து வந்து பார்த்து இந்த பொண்ணை வந்து காப்பாற்றி கூட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அதுக்கப்புறம் போலீஸ் வந்து என்கொயரி பண்ணி அவனை அரெஸ்ட் பண்ணி இப்போ உள்ள தூக்கி போட்டிருக்காங்க. இப்போ இவங்களெல்லாம் உள்ள தூக்கி போட்டு என்ன பண்ணுவாங்க, மிஞ்சி போனால் 1 வருஷம் இருப்பானா, வெளில வந்துடுறானே. இதுக்கு எதுக்கு இந்த தண்டனைன்றேன். போஸ்கோன்றது அட்லீஸ்ட் ஒரு 10 வருஷமாவது இருக்குது. இவங்க 10 வருஷத்தையும் செலுத்துகிறாங்களா இல்லையான்னு தெரியல. அது இருக்குது, ஒரு சில கேஸில் எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் எல்லார் கேஸ்லையுமே இப்படி இல்லை. ஆனால் இது தண்டனையே கிடையாது. இவனுங்களெல்லாம் உயிரோட நடமாடவே விடக்கூடாது. அரபி கண்ட்ரிங்களில் நடக்கிற மாதிரி பெண்கள் மேலே கையை வச்சா கழுத்தை வெட்டணும். இந்த சட்டத்தை கொண்டு வர நமக்கு முடியாது. அட்லீஸ்ட் தூக்கு தண்டனையை உடனேவாது நிறைவேற்றணும். தப்பு பண்ண லிஸ்ட்டில் இந்த நாய்ங்களுக்கு ஒரு சிலவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கும், ஒரு சிலவனுக்கு ஆயிருக்காது. அந்த வசந்தகுமார் அந்த பிரின்சிபல் இருக்கான் பாருங்க, 54 வயசு, அவனுக்கெல்லாம் குழந்தை இருக்கும்ல. அப்போ அந்த குழந்தைய பார்க்கும்போது அவனோட குழந்தை ஞாபகம்லாம் வராதா? இன்னும் தெரியல. ஏன்னா அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன ஒன்று தெரியுதுன்னா, காம கொடூரனுங்க இவனுங்களெல்லாம். சரிங்களா, செக்ஸுன்றதில் வந்து ஊறி போய் கிடக்குறானுங்க. இவனுங்களை வந்து நீ அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டு தண்டனை கொடுக்கவே கூடாது. இவனுங்க ஒரு பைத்தியக்கார குதிங்க. இவனுங்களெல்லாம் உயிரோடையே விடக்கூடாது. இதில் வேறு அவர் அமெரிக்காவில் வேறு பூத்திட்டு வந்திருக்காரு. என்ன சொல்கிறதுனே தெரில. மாதம் இந்த மாதிரி தப்புகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. இதுக்கு உள்ள ஒரு நடவடிக்கை ஸ்ட்ராங்காக என்றைக்கு எடுக்கிறாங்களோ அன்றைக்கி தான் இதுக்கு வந்து ஒரு முடிவு வரும். என்றைக்கு எடுப்பானுங்கன்னு தெரில. ஏன்னா நீங்களும் என்ன பண்ணுறீங்க, ஓட்டு போடுறன்ற பேரில் வந்து நல்லாட்சி தரலேருந்து தெரிஞ்சும்
ஓட்டு ஒருத்தவனுக்கே போட்டு அவனே நிற்க வச்சு புதுசாக வர்றவனுக்கு அவனுக்கும் வாய்ப்பும் கொடுக்காம இப்படியே நாசமாக போனால் இதுக்கு நீங்களும் தான் காரணம். என்னடா அரசியல் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, இதுதான் உண்மை. மேலே இருக்கிறவன் வந்து சரியாக கரெக்டாக இருந்தால் மட்டும்தான், ஊழல் இல்லாமல் நேர்மையாகவும் நியாயமாகவும் இருந்தால் மட்டும்தான், கீழே அவனை பின்பற்றுறவங்க எல்லாருமே நேர்மையாக இருப்பானுங்க, தப்பு பண்ண மாட்டான், நேர்மையாக இருப்பான். கடுமையான தண்டனைகள் இருந்தால் தான் குற்றங்கள் குறையும். ஸோ 2026 நேர்மையானவங்களுக்கு வெற்றி பெற வச்சு ஒரு நல்ல தமிழ்நாட்டை வந்து உருவாக்கும். இது வந்து நம்ம கையில் தான் இருக்குது.